வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது பரோட்டா இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சால்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில், ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டில் சால்னா பண்ண முடியும். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், ஆனால் அந்த தேங்காய்லாம் போட்டு செய்கிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப காரமாக இருக்காது. ஒரு மைல்டான ஒரு காரத்தோட இந்த பரோட்டாவை அந்த நல்லா தண்ணியாக இருக்க சால்னா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரோட்டா சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், முட்டை 1 நம்பர், பால் 100 ml, சர்க்கரை 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைதா போட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணல அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், அதுக்கு பிறகு உப்பு. இந்த சர்க்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும் போது ஒரு மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் தெரியும், அதனால தான் இந்த சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு பால் போட்டிருக்கேன், பால் ஊற்றின பிறகு முட்டை. இந்த பால் முட்டை எதுக்காக கேட்டிங்கன்னா, சாஃப்ட்னஸ் கொடுக்க தான். சில பேர் முட்டை போட்டு பரோட்டா பண்ண மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் அதனால் இந்த பரோட்டா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு வெறும் பால் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா டோ ரெடி பண்ணுங்கள். டோ ரெடி பண்ணுறது ரொம்ப டைட்டாக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக, எந்த அளவுக்கு ஈஸியாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாவு நல்லா மாலிஷ் பண்ணணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஊறின பிறகு பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கப்புறம் மாவு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மாவு நீங்கள் ஊறும் போது ட்ரை ஆகக்கூடாது, ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கிறோம் எண்ணெய் போட்டு. மாவு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போது திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஊறுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணணும், ஊறின பிறகும் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கு பிறகு திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். ரஃப்பாக இப்போ கட் பண்ணி எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். பேடா பிடிக்கிறது நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, பெரிய விரல் நீங்கள் எந்த சைடில் கட் பண்ணீங்களோ அந்த 2 பகுதி உள் பகுதியாக மடிங்க. மடித்த பிறகு திருப்பியும் நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டாக வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் மடித்த பிறகு பெரிய விரலும் சின்ன விரலுக்கும் நடுவில் மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக இந்த மாதிரி சைஸ் கிடைக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும், வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட்டிங் போர்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆயில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே நல்லா தட்ட ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட விரல் வச்சு தட்டி பாருங்கள். அப்படி இல்லை நம்மளோட உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படியும் இல்லையா
சப்பாத்தி கட்டை வச்சு ஈவனாக எல்லா பக்கத்தையும் ஓரளவுக்கு தேய்ச்சிருங்க. அப்போ தான் வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பரோட்டா மாவை எப்படி வீசுறதுன்னு சொல்கிறேன். 4 விரல் மேல் பகுதியிலும் பெரிய விரல் வந்து கீழ்ப்பகுதியிலும் இருக்கும். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இடது கை இருக்குல்ல, இடது கை வந்து உங்களுக்கு 4 விரலும் கீழ்ப்பகுதி போகும், பெரிய விரல் மேலே வரும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா வீச ஆரம்பிங்க. மெலிசாக வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து ரவுண்டாக மடித்து அதுக்கப்புறம் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ திருப்பி இன்னொரு ரொட்டி பரோட்டா வீசுகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த விரல் எப்படி பிடிக்கிறேன், சின்ன விரல் எங்கே இருக்குது, பெரிய விரல் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிடிச்ச பிறகு வீசும்போது கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வீசணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். அந்த கார்னர் பகுதி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உருட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த லேயர் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா குக் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி வீசிட்டு பண்ணுறோம். இப்போ வீசி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். கையில் ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சப்பாத்தி கட்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கட்டையை எடுத்து நீங்கள் நல்லா ரவுண்டாக விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணக்கூடாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணால் பரோட்டா வெந்த பிறகு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் சூடான கல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டு 2 சைட்லேயும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுக்கிறோம். இந்த பரோட்டா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. வெளியேருந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 வாட்டி பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மாவு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு எந்தளவுக்கு ஊற வைக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி வீசுகிறோம், வீசின பிறகு தோசைக்கல்லை போட்டு நல்லா சூடான கல்லை போட்டு வேக வைக்கும்போது சாஃப்டாக லேயர் பை லேயராக வந்துடும். இதுக்கு பிறகு பரோட்டாவை நல்லா அடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பரோட்டா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சால்னாக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3 பத்தை, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய விதமான மசாலா ரெடி பண்ணியிருப்பீங்க சால்னாக்கு. இது ரொம்ப ஈஸியான சால்னா. அதுவும் பர்டிகுலராக இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கு பிறகு சோம்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் பொட்டுக்கடலை போட்டுருங்க.
பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம். ஏங்கிட்டுன்னா அதிகமாக போட்டால் உங்களுக்கு மாவு மாதிரி தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு வேர்க்கடலை அதிகமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு வேர்க்கடலை, அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை. இதுதான் ரேஷு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக சோம்பு போடுறோம். இந்த இடத்துல அதிகமான சோம்பு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த வெங்காயம் வதங்காமல் இருந்தால் இனிப்பு தன்மை வரும். அதனால தான் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சௌத்தே பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிட்ட இருக்க பேசிக் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே டைமில் ரொம்ப அதிகமான தனியா பவுடரும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்களா அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கா. இந்த மசாலா வெந்திருக்காது, ஆனால் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க சால்னா பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சால்னா ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி நல்லா கூட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலாம் போட்டதுனால நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேர்க்கடலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரிய வரும். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி. தின்னாக இருந்தால் சால்னா. இதே வந்து கொஞ்சம் திக்காச்சுன்னா கொஞ்சம் காரசாரம்னு குருமான்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சால்னா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இந்த பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டா பண்ணும்போது கண்டிப்பாக மாவை எப்படி மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதாவது அந்த பரோட்டா மாவை எப்படி வீசுகிறோம், அந்த கையில் எப்படி கரெக்டாக பிடிச்சி வீசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சால்னா நல்லா தண்ணியாக சூப்பராக கொடுத்துருக்கேன். சுட சுட இட்லியோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே டைம் பரோட்டா சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.